சாந்தி. குட் ஈவினிங் அனைத்து ஏசியன் ஆஸ்திரேலியன் குடும்பத்தினர்களுக்கு. இன்றைய தலைப்பு எங்களுடைய பாக்கியத்தை நாங்கள் எப்படி உருவாக்கிக் கொள்வது என்பதாகும். நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். அதாவது பாபா எங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் நாங்கள் இன்னும் எங்களோட பாக்கியத்தை கூட்டிக் கொள்ள வேணும். எங்களுடைய முயற்சிகளினால், சேவையினால். ஆகவே நாங்கள் ஒரு தானியாக இருக்க வேண்டும், மகாதானியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை அருள்கின்றவராக இருக்க வேண்டும். மகாதானிகள் எப்பவும் என்ன செய்வினம் என்றால், அவர்கள் தங்களுடைய பணம், எண்ணங்கள், சேவை எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக பயன்படுத்துவார்கள். அவர்கள் தங்களை பற்றி சிந்திப்பதற்கு பதிலாக மற்றவர்களுக்காக பயன்படுத்துவார்கள். தானிகள் தங்களுடைய காலம், தங்களுடைய பணம், தங்களுடைய சக்தி எல்லாவற்றையும் சேவைக்காக சதவீதத்திலே செலவழிப்பார்கள். ஆனால் ஆசீர்வாதங்களை அருள்பவர்கள் அதிகமான சேவையை மனதால் செய்வார்கள், வார்த்தைகளால் என்பதை விட தங்களுடைய தூய உணர்வுகள், நல்லுணர்வுகள் எல்லோருக்குமாக வழங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒருவர் தூய்மையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். அவருடைய மனதிலே நேரத்தை வீணாக்கக்கூடாது, எண்ணங்களை வீணாக்கக்கூடாது, சக்தியை வீணாக்கக்கூடாது. எந்தவிதமான எதிர்மறையான எண்ணங்களும் அவர்களுக்கு வரக்கூடாது. ஆகவே அதனால் அவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்க வேண்டும். வீணான எதிர்மறையான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தி இருக்க வேண்டும். அவர்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பிரேக் இருக்க வேண்டும். தங்களுடைய மனம், புத்தி, சம்ஸ்காரத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் எல்லையற்ற சேவை செய்ய முடியும். அவர்கள் அகநோக்காகவும் நலன் விரும்பிகளாகவும் எல்லா சக்திகளையும் நிர்வகிக்கின்ற ஒருவராகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே லைட் ஹவுஸாக, சக்தி வீடாக இருக்க வேண்டும். அவர்கள் வீடியோ டேப் ரெக்கார்டர், கேசட் ரெக்கார்டர், பவர் பாயிண்ட் போன்ற கருவிகளை அவர்கள் பயன்படுத்தி அதிகளவு வெற்றியை அனுபவிப்பார்கள், பெறுவார்கள். அதே நேரம் எரிமலை போன்ற யோகத்தை செய்ய வேண்டும். அனைவரும் இணைந்து யோகத்தில் செயற்பட வேண்டும். ஆகவே இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் வார்த்தைகளால் சேவை செய்து நிலத்தை உழ வேண்டும், விதைகளை விதைக்க வேண்டும், அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் குளிர்ச்சியான சுபாவத்தால். அப்பொழுது அதற்கான பெறுபேறுகள் நாங்கள் பார்ப்போம். அதன் மூலம் நாங்கள் மகாதானிகளாகவும் அருள்பவர்களாகவும் இருக்க முடியும். பாபா நாங்கள் பிராமணராகியவுடன் எங்களுக்கு நிறைய உதவி செய்வார். நாங்கள் யாராக இருந்தாலும் தன்னுடையவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆஸ்திக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கின்றது என்று பாபா சொல்லி இருக்கின்றார். பாபா எங்களை முழுமையாக ஆசீர்வதித்திருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய அழிவில்லாத பொக்கிஷங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும் அதை தானமாக வழங்க வேண்டும். எங்களுடைய கர்மா, எங்களுடைய ஞானம், ஆசீர்வாதங்கள், சந்தோஷம் என்பவற்றை நாங்கள் அழிவில்லாத பொக்கிஷங்களாக கருதி அவற்றை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய பகுத்தறியும் ஆற்றலை அதிகரிக்க வேண்டும்.
வீணான கர்மங்களை செய்து எங்களுடைய பாவச்சுமையை கூட்டிக் கொள்ளக்கூடாது. அப்படி கூட்டிக் கொண்டால் எங்களால் பறக்கவும் முடியாது, சக்தி வாய்ந்த யோகமும் செய்ய முடியாது. நாங்கள் நினைவு சேவை என்ற இரட்டை பூட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா விதமான பிராமண கோட்பாடுகளையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கேள்விகள் பார்ப்போம். இப்பொழுது காலம் குறுகியதாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? முழுமையாக எங்களை நாங்கள் வேகமாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த குறுகிய காலத்திலே எங்களை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று தீதி சொல்றார். நாங்கள் ஆத்ம உணர்வை பயிற்சி செய்ய வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். நான் நிச்சயமாக சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும். தந்தையும் தாயையும் பின்பற்றி நடக்க வேண்டும். மற்றவர்களை நான் பார்க்கக்கூடாது. தெளிவான ஒரு இலக்கு இருக்க வேண்டும். நான் லக்ஷ்மி நாராயணனாக வேண்டும், சம்பூர்ணமாக வேண்டும், முழுமையான தேவதேவியர்கள் ஆக வேண்டும். நாங்கள் எந்தவிதமான பந்தனங்களையோ பற்றுக்களையோ வைத்திருக்க கூடாது. நாங்கள் எப்படி ஆன்மீக போதையையும் அகங்காரத்தையும் வேறு பிரிப்பது என்பது அடுத்த கேள்வி. ஆன்மீக போதையிலே ஆத்ம உணர்வு இருக்கும் என்று டிடி சொல்றார். அதே நேரத்திலே மற்றவர்களில் நல்லுணர்வுகளை வைத்திருங்கள், அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், மற்றவர்களை ஊக்குவிக்கும் முகமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களும் தேவர்களாக முடியும் என்று நம்பிக்கையை கொடுங்கள். ஆனால் அகங்காரம் காணப்படுகின்ற போது அங்கே சரீர உணர்வு இருக்கும், அங்கே நான் தான் பெரியவர் என்ற உணர்வு இருக்கும். மற்றவர்களை மதிக்க மாட்டாம், மற்றவர்களை அவதூறு செய்வாம், உங்கள பிரயோசனமே இல்லை, வேலை இல்லை என்று சொல்லுவோம். அடுத்த கேள்வி, எப்படி எங்களுக்குள் நாங்கள் அன்பையும் பற்றற்ற நிலையை சேவையில் இருக்கும் போது சமநிலைப்படுத்துவது? தீதி சொல்றா, அன்பும் பற்றற்ற நிலையும் சேவையிலே நாங்கள் சமநிலைப்படுத்துவதற்கு நாங்கள் கருவி உணர்வில் இருக்க வேண்டும். பாபா எல்லாவற்றையும் செய்விக்கின்றார் என்று நினைக்க வேண்டும். பாப் தாதாவை உங்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் பாபாவின் குழந்தைகள், என்னுடைய மாணவர்கள் அல்ல அவர்கள். எப்பொழுதும் சகோதரத்துவ அன்பு இருக்க வேண்டும். என்னுடையது என்ற உணர்வு பற்று இல்லாத போது சகோதரத்துவ அன்பும் உணர்வும் இருக்கும். அடுத்த கேள்வி, வீணான எண்ணங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது கட்டாயம் அவசியமா என்பது கேள்வி. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? எப்படி நாங்கள் வீணான எண்ணங்களில் குறைத்துக் கொள்வது? அப்படி சொல்றா, அது மிக மிக அவசியம். வீணான எண்ணங்களை நாங்கள் முடிக்க வேண்டியது. அப்போதுதான் எங்களுடைய மனதிலே சக்தி வாய்ந்த எண்ணங்கள் உருவாகும், செயல்கள் வார்த்தைகள் உருவாகும். அப்பொழுதுதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் எங்களுடைய எண்ணங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும். எங்களை நாங்கள் சோதித்து எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நேரத்திற்கும் எண்ணங்களுக்கும் இந்த சங்கம யுகத்தில் பெருமதி கொடுக்க வேண்டும். அவை மிக பெருமதியானவையா என்பதை நாங்கள் உணர வேண்டும். அவற்றை நாங்கள் வீணாக்க முடியாது சாதாரண விடயங்களிலே. அடுத்த கேள்வி, எப்படி எங்களுக்கு இருக்கின்ற அழுத்தங்களை நாங்கள் சமாளிப்பது? அது எங்களை
ஆதிக்கம் செலுத்தி நாங்கள் எங்களுடைய தவறுகளை வெற்றி கொள்ளும் முயற்சியிலே உம்மை தோற்கடித்து விடுகின்றது. அப்ப தீதி சொல்றா, ஒருவருக்கு தன்னை பற்றி தெரிய வேண்டும், தன்னுடைய இயலுமை எவ்வளவு என்று, அதற்கேற்ப அவர் தன்னுடைய செயற்பாடுகளை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது, நாங்கள் மற்றவர்களோடு எங்களை போட்டி போடக்கூடாது. இல்லாவிட்டால் எங்களிலே நாங்கள் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்துக் கொள்வோம். எப்பொழுதும் நான் செய்கிறேன் என்ற உணர்வை விட கராவன்ஹார் பாபா செய்விக்கிறார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அவர் என் மூலமாக செய்விக்கின்றார். ஆகவே நான் எனது என்பதை நாங்கள் கைவிட வேண்டும். அடுத்த கேள்வி, நாங்கள் தீவிர முயற்சி செய்கின்ற போது நாங்கள் அந்த பெறுபேறுகளிலே திருப்தியாக இல்லாவிட்டால் அதற்கான காரணம் என்ன? நாங்கள் திருப்தியாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய சூட்சுமமான விகாரங்கள், சோம்பேறித்தனம், கவனையினம், சாட்டுகள் சொல்வது, இவ்வாறான சில சிறு சிறு பலவீனங்கள் எங்களை முன்னேற விடாது, எங்களுக்கு எந்த திருப்தியையும் தராது. ஏழாவது கேள்வி, நாங்கள் லௌகிக குடும்பத்திலே வாழும் போது நாங்கள் எப்படி நினைவை பேண முடியும் தொடர்ச்சியாக? லௌகிக குடும்பத்தில் வாழும் போது நாங்கள் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும், அவர்களினுடைய ஆதிக்கத்துக்குள் போகக்கூடாது. நாங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்து அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நிலைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு மன உறுதி இல்லாவிட்டால் எங்களால் தொடர்ச்சியாக நினைவை பேண முடியாது. நாங்கள் எங்களுடைய டைம் டேபிளை போட வேண்டும், நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், தொடர்ச்சியான மன ஒருமைப்பாடை நாங்கள் பேண வேண்டும். நாங்கள் உதாரணங்களால் ஊக்குவிக்கப்படுகின்ற போது அந்த ஆத்மாவினுடைய வாழ்க்கையினாலே நாங்கள் கவரப்படுகின்றோம். அது சரீர உணர்வு இல்லையா? அப்படி என்றால் அதை நாங்கள் எவ்வாறு வெல்லுவது? நாங்கள் ஒரு தனிப்பட்ட நபரினால் தூண்டப்படுகின்ற போது, அவருடைய முன்னுதாரணம் என்னை கவருகின்ற போது, அப்போதும் நாங்கள் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும், எங்களுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். பாபாவினுடைய கற்பித்தல்கள், பாபா எங்களை வலுவூட்டி இருக்கின்றார், சக்தியூட்டுகின்றார். பாப் தாதா எப்போதும் எங்களுக்கு முன்னால் நிற்கின்றார். அந்த நபர் அல்ல எங்களுக்கு முன்னால் நிற்பது என்ற உணர்வு இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, பிராமண வாழ்க்கையிலே சில தடைகள் வரும். லௌகீக உறவுகளில் இருந்து எங்களுடைய எண்ணங்களும் சன்ஸ்காரங்களும் யோக சக்தி மூலமாக எப்படி நாங்கள் அதை வெற்றி கொள்ள முடியும்? இந்த ஞான வாழ்க்கையிலே லௌகீக குடும்பம் தான் தடைகளை கொண்டு வரும். எங்களுடைய வாழ்க்கை முறை அவர்களை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். ஆகவே நாங்கள் பற்றற்றிருப்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் தைரியமாக இருக்கின்ற போது பாபாவுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் முகம் கொடுக்க முடியும் லௌகீக உறவுகளை. ஆனால் இறுதியிலே
எங்களுடைய சொந்த சன்ஸ்காரங்கள், அவற்றுடன் நாங்கள் போராட வேண்டியிருக்கும். அதற்கு நாங்கள் அகநோக்காக இருக்க வேண்டும். நாங்கள் புரிந்துணர வேண்டும் எங்களுடைய பலவீனங்கள் என்ன, எங்களுடைய விகாரங்கள் என்ன. நாங்கள் சக்தி வாய்ந்த யோகம், வோல்கனிக் யோகா, எரிமலை யோகம் என்பவற்றை மேற்கொண்டு வெல்ல வேண்டும். இறுதி கேள்வி, சிறிது காலம்தான் எஞ்சி இருக்கின்றது. எவ்வாறு நாங்கள் இந்த குறுகிய காலத்திலே அதிகளவு பாக்கியத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும்? என்ன நாங்கள் முக்கியமான அவதானம் செலுத்த வேண்டும் இப்பொழுது? தீதி சொல்றா, இந்த குறுகிய காலத்திலே அதிகளவு நாங்கள் சம்பாதிக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக யோகியாக இருப்பதற்கு, கர்மயோகியாக இருப்பதற்கு, மாபெரும் தானியாக இருப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும். நிறைய மன்சா சேவா செய்யுங்கள். 3 விதமான சேவைகளை ஒரே நேரத்தில் செய்யுங்கள். வார்த்தைகளால், எங்களுடைய செயல்களால், எங்களுடைய உதாரணங்களால். இவைதான் முக்கியமான பிரதான கேள்விகள். அடுத்ததாக உங்களுக்கு தொலைபேசியில் வந்த கேள்விகள் என்னென்ன என்று கேட்கிறா தீதி. அப்ப அந்த சிஸ்டர் கேட்கிறா, பாபா மன ஒருமைப்பாட்டு சக்தியை பற்றி பேசி வருகின்றார். அது எங்களுடைய ஸ்திதியை உறுதியாக்குகின்றது. உங்களுடைய சொந்த அனுபவம் என்ன இதை பற்றி? இதை எப்படி நீங்கள் உங்களுக்குள் அதிகரித்துக் கொண்டீர்கள்? நீங்கள் எப்படி உங்கள் மன ஒருமைப்பாட்டு சக்தியை அதிகரித்துக் கொண்டீர்கள்? உங்களுக்குள் என்ன முயற்சி செய்தீர்கள்? தீதி சொல்றா, மன ஒருமைப்பாட்டு சக்தியை அதிகரிப்பதற்கு அன்பு, பாபாவில் அன்பு மிக மிக அவசியம் எங்களுக்கு. ஏனென்றால் எங்களுக்கு ஒருவரிலே மிகவும் அன்பு காணப்படுகின்ற போது அவர்களை நாங்கள் மறப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். நாங்கள் எனது பாபா என்று கூறுகின்றோம். எங்களுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்கின்றதோ பாபா மீது, நாங்கள் மற்றவர்களிலிருந்து விலகி இருக்க முடியும். அடுத்தது, எங்களுக்குள் தூய்மை இருக்க வேண்டும். நாங்கள் எவ்வளவு தூரம் புத்தி தூய்மையாக இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் எங்களால் மன ஒருமைப்பாடு இலகுவாக இருக்கும். இறுதியாக வீணான எண்ணங்களை நாங்கள் கட்டுப்படுத்தும் சக்தி, முற்றுப்புள்ளியிடும் சக்தி, வீணான எதிர்மறையான எண்ணங்களுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் போது எங்களால் அதிகளவு மன ஒருமைப்பாட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அதிகளவு உலக விஷயங்களை பற்றி சிந்திக்கின்றோம். அப்பொழுது மன ஒருமைப்பாடு குறைவாக இருக்கும். அடுத்த கேள்வி, என்னுடைய பாக்கியத்தில் ஒன்று இருக்கிறதா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிப்பது? நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறேன், ஆனால் வேண்டிய பெறுபேறு எனக்கு கிடைக்கவில்லை. சில வேளையில் அது என்னுடைய பாக்கியத்தில் இல்லையா அல்லது நான் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டுமா என்று எப்படி நான் கண்டுபிடிப்பது? என்னுடைய பாக்கியத்தில் அது இருந்தால் எனக்கு இலகுவாக கிடைத்துவிடும். என்னுடைய பாக்கியத்தில் இல்லாத ஒரு விடயமாக இருந்தால் நான் எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் எனக்கு அது கிடைக்காமலே போய்கொண்டிருக்கும். அத்துடன் முக்கியமாக பாபா எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார். வெற்றி உங்கள் பிறப்புரிமை. ஆகவே நான்
thinking, oh, இது it என்னுடைய may not be பாக்கியத்தில் in இல்லை my போல, fortune, I may எனக்கு இதில் not வெற்றி be கிடைக்காது போல, successful. இவ்வாறு Don't எதிர்மறையான allow எண்ணங்கள் negative வரவிடக்கூடாது. And உங்களுக்கு if you have மன உறுதியாக determined thought, நீங்கள் இருந்தால் you will நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி definitely be successful. கிடைக்கும். Is it possible it takes some time அப்போ for அந்த some சிஸ்டர் fortune கேட்குறா, to awaken? நாங்கள் திருப்பி Like திருப்பி we need to முயற்சி make செய்து effort, தான் எங்களுக்கு அந்த effort, பாக்கியம் and then- கிடைக்குமா, அதுக்கு காலம் Yeah. எடுக்குமா? இப்போ தீதி சொல்கிறா, sometimes சில நேரங்களில் it காலம் may எடுக்கும். take time to நாங்கள் தடைகளை remove வெல்லுவதற்கு. obstacles. ஏனென்றால் because எப்பவுமே there are தடைகள் always இருக்கும். obstacles. Maya மாயையும் also கூட might be உங்களுடைய trying to மனதை அங்கால் divert இங்கால your திருப்பதற்கு mind. முயற்சி செய்து கொண்டிருக்கும். So ஆகவே what we நீங்கள் need to be careful மிகவும் கவனமாக that இருக்க we வேண்டும். don't நாங்கள் get trapped மாட்டுப்படக்கூடாது என்று by அழகழகான beautiful ரூபங்களிலே மாயை forms எங்களுக்கு of முன்னால Maya. வந்து கொண்டிருக்கும். அடுத்த So what கேள்வி, realization எங்களுக்கு should we have before நாங்கள் we எங்கள் can even பாக்கியத்தை start to உருவாக்க create முதல் our கூட fortune? எங்களுக்கு என்ன புரிந்துணர்வு இருக்க வேண்டும்? இப்போ தீதி சொல்றா, realization is to see what எனக்கு என்ன சூட்சுமமான விகாரங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டறிய வேண்டும். சில வேளையில் கவனையினமாக இருப்போம், சில வேளையில் சோம்பேறித்தனமாக இருப்போம். ஏன் ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழும்போனும் 4 மணிக்கு, 4 o'clock. நான் தொடர்ச்சியான யோகியாக இருக்கத்தானே வேண்டும். ஆகவே நான் பகல் நேரத்திலே யோகம் செய்துவிட்டு எனக்கு அதிகாலையில் எழும்பாமல் நான் இருக்கலாம் தானே. இவ்வாறு நான் எனக்குள் காரணங்களை சொல்லி சூட்சுமமான விகாரத்திலே நாங்கள் ஈடுபட்டு விடுகின்றோம். எங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதிலிருந்து எங்களை நாங்கள் தடை செய்கிறோம். Didi, அடுத்த if we see கேள்வி, somebody ஒருவர் who is அகங்காரமாக very நடந்து egoistic, கொள்வதை who is நாங்கள் very காணும் egoistic, போது too much ego in them, and அவையோட நாங்கள் we are பேசும்போது interacting with எங்களுக்கு them, ரொம்ப they make us எரிச்சல் வருது irritated. அவங்களால. So much ego in that person. அந்த நேரத்தில் நான் எப்படி How can I என்னை protect பாதுகாத்துக் myself கொள்வது, மற்றவர்களுடைய அகங்காரம் somebody என்னை else's பாதிக்காமல் இருப்பதற்கு? Egoistic is attracted by me. Not attracted. I am talking நான் to யாரோடையாவது somebody, I'm பேசும்போது interacting அந்த with ரொம்ப somebody, they have so அகங்காரமாக much ego. பேசுகிறார். How can I அந்த protect உணர்வுகள் என்னை myself? தாக்காமல் நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ளுவது? இப்போ தீதி சொல்றா, அந்த ஆள் இந்த அகங்காரத்தை பற்றி ஏன் வீணான எண்ணங்களை உங்களோட மனதில் வர விடுறீங்க? நான் எப்பவுமே என்னை ஒரு பரோபகாரியாக நினைக்க வேண்டும். இந்த ஆத்மாவுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். இந்த ஆத்மா அகங்காரத்தை அழிப்பதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். இவ்வளவு கருணை நிறைந்த உணர்வுகள் எனக்கு இருக்க வேண்டும். அத்துடன் எந்த ஒரு வெறுப்போ அல்லது விருப்பமற்ற உணர்வுகளோ எனக்கு அந்த ஆளில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது அவர்களுடைய பழக்கம். அதே நேரம் எங்களுடைய பழக்கம், யாரெல்லாம் விகாரத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி வீணாக சிந்திப்பது எங்களுடைய பழக்கம். அதை நாங்கள் அனுமதிக்க கூடாது. சிஸ்டர்ஸ் கேள்வி கேட்கிறா, பியோபாய் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஆள் புது பிகேயாக இருக்கும் போது புதிதாக வருகின்றார் என்றால் அவருக்கான ஷார்ட்கட் என்ன இந்த நேரத்திலே அவர் தன்னுடைய முழுமையான பாக்கியத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு? அவருடைய இலக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும். அத்துடன் எப்போதும் ஆர்வம் உற்சாகமாக அவர் இருக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்பதில் குறியாக இருக்க வேண்டும், தான் சம்பூர்ணமாக வேண்டும், விகாரங்களை வெல்ல வேண்டும், எல்லா நற்குணங்களும் நிறைந்தவராக வேண்டும் என்ற இந்த இலக்கிலே அவர் தெளிவாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவர் தன்னுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் சேவ் பண்ண முடியும், பணத்தையும். என்னடா சில நேரங்களிலே புதிய பிகேஸ் கூட நினைக்கலாம், நான் வெள்ளன வந்திருக்கலாமே பாபாட்ட, இவங்க வெள்ளன வந்ததால அவையில் நிறைய பாக்கியத்தை சம்பாதிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி. இந்த மாதிரி உங்களை நீங்க மற்றவர்களோட ஒப்பிடாதீங்க, உங்களை நீங்க பாவம் என்று நினைக்காதீங்க, நான் லேட்டா வந்துட்டேனேன்னு யோசிக்காதீங்க. பாபா சொல்லியிருக்கிறார், பிந்தி வந்தவர்கள் வேகமாக முன்னேறி முன்னுக்கு போகணும், ஃபர்ஸ்டா வரணும்.
அடுத்த கேள்வி, This is not the ஒருவர் topic, கேட்கிறார், but somebody சத்திய is saying யுகத்திலே in the golden age, தேவ deity தேவியர்களுக்கு souls have the தாங்கள் awareness ஆத்மா that என்ற they are உணர்வு souls. இருக்கின்றது. they have the அவர்களுக்கு awareness that they தாங்கள் are வேறு separate உடல் from the வேறு body, என்ற உணர்வு or இருக்குமா there அல்லது isn't வெறுமனே such an தாங்கள் awareness? ஆத்மா என்று அந்த Like now உணர்வு we know மட்டும் body இருக்குமா? and soul, we keep reminding அவை ourselves. தங்களை Are they ஞாபகப்படுத்திக் consciously reminding கொண்டிருப்பார்களா? themselves, or அப்ப தீதி சொல்றா, The ஆத்ம உணர்விலே soul அவர்கள் conscious இருக்கும் போது natural அவர்களுடைய divine sanskars தெய்வீக of them. குணங்கள் They are not consciously இயல்பாகவே conscious that I am a soul and this is அவர்கள் உணர்வாக இருப்பார்கள், நாங்கள் ஆத்மா என்று. so ஒருவர் one கேட்கிறார், person is அடுத்த asking, கேள்வி ஒன்று, நாங்கள் when we say பாக்கியம் என்று what is சொல்லுகின்ற fortune, போது இது this ஆன்மீக is about பாக்கியம் spiritual இல்லையா? fortune. நீங்கள் Because you என்னுடைய are saying that பாக்கியத்தில் if it's இருந்தால் in my கிடைக்கும் என்று fortune, I will get சொல்லுகிறீர்கள். it. அது But then என்னுடைய பாக்கியத்தில் If it's இல்லை not in என்றால் my வராது fortune, என்று it won't சொல்லுகிறீர்கள். come. ஆனால் Baba பாபா says சொல்றார் you will எல்லாத்திலையுமே have வெற்றி success in இருக்கு உங்களுக்கு. ஆகவே so எது எங்களுக்கு what is it that will வராது? not come? பாக்கியத்தில் You said, இருந்தால் no, if உங்களுக்கு it's in your கிடைக்கும் என்று fortune, it will come சொல்லப்படுகின்றது. easily. பாபா சொல்றார் எல்லா But Baba says in செயற்பாடுகளையும் every உங்களுக்கு வெற்றி தான் aspect என்று you will have சொல்லுகின்றார். success. அப்ப ஏதாவது So, ஒன்று is it என்னுடைய that if something பாக்கியத்தில் is not in my இல்லை fortune, வேறு ஏதோ something தான் else will இருக்கிறது, be in my fortune? இப்படி இருந்தால் எப்படி ஒரு How பிகே can a வெற்றி BK not அடையாமல் have இருக்க முடியும்? success? டிடி சொல்றா, பிகே BK may not சக்சஸ்ஃபுல் be successful if ஆகுவது somebody என்பது அவர் doesn't ஸ்ரீமத்தை follow பின்பற்றாவிட்டால் அவருக்கு Srimad. சக்சஸ் என்பது இருக்காது. Because ஏனென்றால் it is easy மன்மத்தை பின்பற்றி நடப்பது என்பது follow மிகவும் Manmat இலகுவானது. or அல்லது advice மற்றவர்கள் கூறுகின்ற அறிவுரைகள் other ஆலோசனைகளை கேட்டு நடப்பது. seniors or elders in the family. அப்படி So நடந்தால் sometimes people மற்றவர்களுடைய follow ஆலோசனைகளை their கேட்டு advice, அல்லது அவர்களுடைய their சம்பிரதாயங்கள், social சடங்குகள் custom என்பவற்றை and கருத்தில் கொண்டு systems. நடப்பது. and அதனால் அவர்கள் avoid பாபாவினுடைய சேவையையோ ஸ்ரீமத்தையோ service தவிர்த்து because they அதிகளவு give more முக்கியத்துவத்தை importance தம்முடைய லௌகிக குடும்பத்தினர்களுக்காக வழங்குவார்களாக இருந்தால் so the அவர்களுடைய life வாழ்க்கை is வந்து imbalanced. சமநிலையற்றதாக இருக்கும். லௌகிகத்துக்கும் Of அலௌகிகத்துக்கும் locking, இடையிலே unlocking. சமநிலை, Yeah, சேவைக்கும் நினைவுக்கும் and இடையில் seva. சமநிலையற்றதாக இருக்கும். Then naturally அப்ப they are அவர்கள் not able to தம்முடைய பாக்கியத்தை create their சம்பாதிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். Now many questions, Didi, are coming இப்ப about நடக்கிற the current இந்த pandemic. கொரோனா சூழ்நிலை பற்றிய So கேள்விகள் how பல can I வருகின்றன. keep calm இப்படியான ஒரு in the சூழ்நிலையிலே storm இன்று of the உலகத்தில் pandemic? காணப்படுகின்ற சூழ்நிலையில் நான் எப்படி Because I have to be brave வாழ to go to வேண்டும், work ஏனென்றால் நான் வேலைக்கு and to போக face the வேண்டும். இந்த சூழ்நிலையை முகம் circumstances. கொடுத்து எப்படி நான் வாழுவது? தீதி சொல்றா, If you நீங்கள் had வேலைக்கு to போக go to வேண்டுமாக work, இருந்தால் இயல்பாகவே naturally nowadays வேலை even in the ஸ்தலத்திலும் கூட workplace, they அவர்கள் have to maintain ஒரு டிஸ்டன்ஸ் distance, மெயின்டைன் பண்ண வேண்டும், மாஸ்க் போட wear a வேண்டும், mask, அத்துடன் பாசிட்டிவாக and இருக்க be வேண்டும். positive that நான் பாபாவின் I am குழந்தை, Baba's child. பாபா என்னை Baba பாதுகாப்பார். will protect me. பயம் Because என்பது fear எனக்குள் will bring எதிர்மறையான உணர்வுகளை தான் கொண்டு negative வரும். result. ஏனென்றால் நீங்கள் Because if பயப்பட்டீர்களாக you are இருந்தால் afraid, I will be பாதிக்கப்படுவீர்கள். affected. நிச்சயமாக Yeah. உங்களுக்கு நோய்கள் வர வாய்ப்புண்டு. இன்னொரு கேள்வி, Now another person is மலேசியாவிலே saying, Didi, in இப்பொழுது Malaysia, the சிச்சுவேஷன் வந்து situation is மோசமாகிக் worsening. கொண்டிருக்கின்றது. Many லௌகிக Lockic people are குடும்ப committing உலகத்திலே suicide. பலர் தற்கொலை செய்கின்றார்கள். What is the இந்தியாவிலும் situation in மதுபனிலும் எப்படி India and சூழ்நிலை Madhuban? இருக்கின்றது? எப்படி நாங்கள் And how can we help இப்படி people who உலகத்திலே are மன in so அழுத்தங்களால் much, தற்கொலை distress? செய்கின்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும்? And depressed. இப்ப டிடி சொல்றா, இந்தியாவிலே In India, இப்போதெல்லாம் nowadays, நாளுக்கு நாள் day by day, the cases அந்த are மாதிரியான becoming less. சம்பவங்கள் குறைந்து வருகின்றது. லாக்டவுன் Lockdowns எல்லாம் have இப்பொழுது been removed. தளர்த்தப்பட்டு விட்டது. Unfortunately, மிகவும் people கவனீனமாக are மக்கள் careless. திரிகிறார்கள். அவர்கள் they are flocking அவர்கள் வந்து at மலை the hill நாடுகளிலே வந்து station. குவிகின்றார்கள். And மவுண்ட் அபுல even in கூட, Mount கியான் Abu, சரோவரில் in கூட Gyan Sarovar, ஒவ்வொரு நாளும் every day 2-3 2-3 பேர் people வந்து come, oh, I want to have
நான் 2-3 நாளைக்கு for 2-3 days. கியான் சரோவரிலே வந்து ஓய்வெடுக்க Silence for போகிறேன், 2-3 மௌனபத்தி days. இருக்க போகிறேன் என்று So, கேட்கிறார்கள். They are அவர்கள் இவ்வாறாக going வெக்கேஷனுக்கு என்று சொல்லி for புறப்பட்டு vacation. வருகிறார்கள். அவர்கள் Rather than வேக்சினேஷன் எடுக்கிறதுக்கு vaccination. பதிலாக வெக்கேஷன் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதாவது now நோய் தொற்று நடவடிக்கைகளை, நோய் தொற்றை தடுப்பதற்கான different நடவடிக்கைகளை situation மேற்கொள்வதற்கு in பதிலாக Malaysia. ஓய்வுக்கு வருகிறார்கள் இங்கே. but தீதி I சொல்றா, happened மலேசியாவிலே to நான் read the படித்தேன் news சில செய்திகள். that those people who அங்கே are சில having சிக்கல்களிலே trouble, they put இருக்கின்ற white போது flag அவர்கள் around வீட்டை their சுற்றி house. வெள்ளை கொடியை கட்டுவார்களாம். And அப்ப ஆக்கள் போய் people அவைகளுக்கு go உதவி and செய்வினமா. help them. So, அப்ப அவைகள் வந்து rather மன than அழுத்தத்துக்குள்ளேயோ getting depressed அல்லது or பசியிலேயோ remaining இருக்கிறதிலும் hungry, put white பதிலாக flag உங்கள் around வீட்டிலே your house. வெள்ளை கொடியை கட்டுங்கள், யாராவது வந்து somebody உங்களுக்கு உதவி will help செய்வார்கள். And அதேவேளை there are இந்த கவுன்சிலர்ஸ் counselors இருக்கிறார், also. பிராமணர்களுக்கு Even in Brahman, கூட சில there must be கவுன்சிலர்ஸ் some இருக்கினாம். counselor who அவையில் will உங்களுக்கு உதவி செய்வினாம். help you உங்களோட to மன be அழுத்தங்கள் out இருந்து of நீங்கள் வெளியில depression வாரதுக்கு அல்லது or தற்கொலை suicide செய்யணும் என்ற உணர்வுல இருந்து nature. வெளியில வாரதுக்கு. But இப்ப நான் உங்களுக்கு what என்ன I suggest சஜஸ்ட் is பண்றேன்டா, keep எப்பவுமே உங்களை yourself சந்தோஷமா வச்சுக்கொள்றதுக்கு வழி தேடுங்க. Baba says, நல்ல பாட்டு keep some கேளுங்க, nice songs, listen to nice songs, and see the imperishable நீங்கள் fortune உருவாக்குகின்ற you are அழிவில்லாத creating. பாக்கியத்தை 21 for பிறவிக்கு 21 சம்பாதியுங்கள். So have intoxication. நான் யார் Oh, என்ற I போதையை am வைத்திருங்கள். நான் யாருடைய whose குழந்தை, child I am. What am I going நான் to எதிர்காலத்தில் become என்னவாக in போகின்றேன் future? என்பதை சிந்தியுங்கள். And அத்துடன் be ஆத்ம உணர்வில் so இருங்கள். conscious அப்பா so அவ்வாறாயின் that you are not affected வெளிப்புற by சூழ்நிலைகளால் external பாதிக்கப்பட மாட்டீர்கள். environment. Or even சில நேரங்களில் ஏதாவது பிழைச்சு something is போனாலும் உங்களோட wrong வாழ்க்கையிலையும் in your கூட life. அதுக்கு அப்பால் போங்கள். Go beyond. I think this came போன last week, Didi. Are we கிழமையும் allowed இந்த கேள்வி to வந்தது. help நாங்கள் poor people நிதி facing உதவி financial செய்யலாமா, இந்த problems சூழ்நிலையிலே in the சில pandemic? சில Can we கஷ்டங்கள் contribute இருக்கிறவர்களுக்கு பண cash? உதவி செய்யலாமா? அப்ப தீதி சொல்றா, அதுக்கு என்ன Yeah, why கொடுக்கலாம்? not? அவைகளுக்கு நீங்க Contribute காசு கொடுத்து உதவி செய்யலாம், அல்லது அவைகளுக்கு சாப்பாடு சமைச்சது கொடுக்கலாம், அல்லது food, உலருணவுகள் கொடுக்கலாம். எப்படியாவது அவைகளுக்கு நீங்க உதவி செய்யலாம். You can do நல்லது தானே அப்படி It's ஆக்களுக்கு good உதவி to செய்யறது help people இந்த மாதிரி ஒரு in சிச்சுவேஷன்ல. this situation. அடுத்த Fortune கேள்வி, is துறவில் merged in அர்ப்பணத்தில் தான் renunciation. பாக்கியம் அமர்ந்திருக்கிறது. ஒருவருக்கு somebody doesn't எல்லையற்ற have விருப்பமின்மை unlimited இல்லை blessings, என்றால், அவர்கள் they are still அப்படி இருந்தும் getting கூட so நிறைய much வெற்றிகளை success. பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்றால் Is அது it அவர்களுடைய just luck? அதிர்ஷ்டமா? Some people don't எல்லையற்ற have விருப்பமின்மை unlimited சிலருக்கு blessings, but they இல்லை, still get. இருந்தாலும் அவர்களுக்கு ஏதோ கிடைத்து கொண்டிருக்கிறது. You அப்ப have to தீதி create சொல்றா, நீங்கள் எல்லையற்ற விருப்பமின்மையை unlimited உருவாக்கத்தான் interest if you வேண்டும் want உங்களுடைய to பாக்கியத்தை create நீங்கள் your சம்பாதிப்பதென்றால். இல்லை என்றால் Because otherwise உங்களுடைய நேரம், spend பணம், your சக்தி time, money, எல்லாவற்றையுமே நீங்கள் in fulfilling உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதில் தான் பயன்படுத்தி கொண்டிருப்பீர்கள். and பிறகு you will உங்களுக்கு not have time பாபாவை நினைக்கவோ to remember அல்லது Baba சேவை செய்யவோ or நேரம் serve இருக்காது. others. அப்ப ஞானத்தை பயன்படுத்தி with God, நீங்கள் create எல்லையற்ற விருப்பமின்மைக்குள் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அங்க Otherwise நீங்க the luck அனுபவிக்கிற is பாக்கியம் temporary. தற்காலிகமானதா இருக்கும். அடுத்த Now, before கேள்வி, you were saying about பயத்தை fear, பற்றி So does it mean சொன்ன that போது fear நீங்கள் brings stress? பயம் மனசுல வச்சுக்கொள்ளாதீங்க don't என்று keep சொன்னீங்க fear. நீங்க தீதி. Stay அது positive வந்து and- உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொண்டு வருமா? Yeah, fear will அப்ப bring தீதி சொல்றா, ஓம் பயம் stress, பதட்டத்தை கொண்டு வரும், மன அழுத்தத்தை கொண்டு வரும். depression அதேவேளை and துன்பத்தையும் கொண்டு வரும். unhappiness. Now this இது is not to do with எங்களுடைய fortune, பாக்கியத்தை another question, but சம்பாதிப்பதற்கான Didi, I live with my ஒரு lockix, விடயம் and in அல்ல. my lockix நான் room என்னுடைய there are 3 லொக்கிக்ஸோடு dogs. இருக்கிறேன். நான் வீட்டை 3 நாய் pets. இருக்கு, செல்ல பிராணிகள். So I எனக்கு have my own சமைக்கிறதுக்கு place to இடம் cook இருக்கு food. வீட்டில். But ஆனால் அங்கே சென்டரில் the இருக்கிற senior சீனியர் in our சொன்னாங்க, center நான் said எல்லாம் not அங்கே to இருக்கிறதுனால offer pork. நீங்கள் பாபாக்கு Because போக் there are ஆஃபர் dogs in the பண்ணாதீங்கண்டு. house. அப்போ நான் So என்ன செய்ய what is வேணும் the வீட்டில் minimum போக் ஆஃபர் requirement பண்ணுறதுக்கு? for offering bhog? இப்போ வீட்டில் போக் ஆஃபர் Minimum பண்ணணுமா இருந்தால் requirement to offer குறைஞ்சது is
வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து காமனாக இருக்கக்கூடாது. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து அசைவ உணவுகளையும் உங்களோட உணவுகளை வைக்கின்ற ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கக்கூடாது. உங்களோட உணவுகள், பழங்கள், மரக்கறிகள் வைக்கிறதுக்கான பொதுவான ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது. உங்களோட பாத்திரங்கள் செப்பரேட்டாக இருக்க வேண்டும். சமையலுக்கு உங்களோட அடுப்பு வேறு வேறையாக இருக்க வேணும். அசைவ உணவாக சமைக்கணுமாக இருந்தா. If the family is vegetarian and the dogs are getting that dry food, they give. இப்போ குடும்பம் வந்து சைவமாக இருக்குது, ஆனால் நாய்க்கு வந்து நாய்க்குரிய அசைவ உணவுகளை கொடுக்கணுமா இருந்தா பரவாயில்லையா? இப்போ நாய்க்கு அவையில் அந்த உணவு கொடுக்கணுமா இருந்தா பரவாயில்லை, அந்த காய்ந்து போன நாய்க்குரிய அசைவ உணவுகளை. அடுத்த கேள்வி, ஒரு பிகே எல்டர்ஸ் ஹோம் முதியோர் இல்லம் ஸ்ரீலங்காவில் சக்தி பவன், பாண்ட பவன் மாதிரி நிறைய வயசான பிகேஸ் எல்லாரும் வந்து தனியே இருக்கணும். அப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு முதியோர் இல்லம் பிகேஸுக்கு என்று சொல்லி அமைக்கலாமா? அப்போ டிடி சொல்கிறா, seniors BKs Sambhavat. Now back to your question about renunciation. இப்போ டிடி என்ன சொல்கிறான்னா, அவர்களுக்குன்னு ஒரு பவன் கிரியேட் பண்ணி சீனியர் பிகேஸை நாங்கள் வைத்து பராமரிப்பது நல்ல விஷயம். அடுத்த கேள்வி வந்து, எப்படி நாங்கள் எங்களுடைய ஆசைகளை குறைத்து கொள்வது? To be perfect, to be donor. நாங்கள் டிடி சொல்றா, நாங்கள் சம்பூர்ணமாக வேண்டும், தானியாக இருக்க வேண்டும் என்ற தூய ஆசைகள் தான் எங்களுக்கு இருக்க வேண்டும். Nice dresses, ornaments, etc. நாங்கள் பௌதிக பொருட்களை சேர்க்க வேண்டும், உணவு சேர்க்க வேண்டும், நல்ல ஆடைகள் அணிய வேண்டும், அலங்காரம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவை எங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தையே தருகின்றது. நீங்கள் புது சாமான் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், ஆனால் பிறகு அந்த புது பொருள் கொஞ்ச நாளையில பழைய பொருளாகிடும். பிறகு இன்னும் ஒரு பொருள் புதுசா வாங்குவீங்க, ஃபேஷன் மாறும். அதுக்கான மற்ற தொழில்நுட்ப பொருட்கள் வந்து நாளுக்கு நாள் அப்கிரேட் ஆகி கொண்டிருக்கும், டெக்னாலஜிக்கல் பொருட்கள். அப்போ உங்களுக்கு லேட்டஸ்டான மாடலில் நான் இது ஒன்று வச்சிருக்கணும் என்று விரும்பினா சில வாரங்களிலே அல்லது சில மாதங்களிலே அது கொஞ்சம் பழசாக போகுது, பழைய ஃபேஷனாக போகுது. அப்போ ஆசைகள் ஒருபோதும் உங்களை திருப்தியாக வச்சிருக்காது, உங்களை வந்து குழப்பிக் கொண்டிருக்கும். நீங்கள் தியானம் செய்யறதுல இருந்தும் சேவை செய்யறதுல இருந்தும் அப்ப நீங்கள் துறவை மேற்கொள்ள வேண்டும். எல்லையற்ற விருப்பமின்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் மனதிலே தெளிவாக சத்திய யுகத்தினுடைய படம் உங்களுக்கு வர வேண்டும். நாளைக்கு நாங்கள் சத்திய யுகத்துக்கு போகிறோம். உங்களுக்கு நாளைக்கு பலவிதமான ஆடைகளை அடைய போகிறீர்கள், கிடைக்க போகிறது, அணிகலன்கள் அணிய போகிறீர்கள், வீட்டுக்கு முன்னால் விமானம் நிற்க போகுது. அப்பே இப்பவே நாங்க புது புது சாதனங்கள் இப்படியான விடயங்களில் ஆசை வைத்திருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நாங்கள் ஒருவருக்கு பணத்தை தானமாக கொடுக்கின்ற போது அந்த பணத்தை அவர்கள் அசைவ உணவு கொள்வனவு செய்வதற்காக பயன்படுத்தினால் அது எங்களுடைய கூடாத கர்மா தானே. அதனால நாங்கள் அவைகளுக்கு உணவுப் பொருட்களை தானம் செய்தால் நல்லம் இல்லையா தீதி கேட்கினோம். அப்ப தீதி சொல்றா, அவைகள் கட்டாயமாக சைவ உணவுகள் மட்டும்தான் வாங்குவினம் என்று நல்லா தெரிஞ்சா, மதுசாரம் குடிக்க மாட்டேனம், அந்த காசுல சிகரெட் குடிக்க மாட்டேனம் என்று தெரிஞ்சா நாங்க காசு கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்க கூடாது. டிடிட்ட கேட்கப்படுகின்றது, உலக நாடக சக்கரத்தில் உங்களுக்கு எவ்வளவு தூர நம்பிக்கை இருக்கிறது? 100% அப்படி என்றால் நீங்கள் எப்படி 100% ஆக்கினீர்கள்? ஏனென்றால் நிறைய சீன்ஸும் சிச்சுவேஷன்ஸும் நடந்து கொண்டிருக்குது, அதனால கேட்குறோம்.
myself, இப்போ தீதி சொல்கிறா Baba and Rama. எனக்கு 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கின்றது 100%. Naturally, ஒன்று என்னிலே, அடுத்தது when you பாபாவிலே, have அடுத்தது நாடகத்திலே. 100%, you can remain unshakable. அதனால் நாங்கள் 100% நானதிலே நம்பிக்கை வைத்திருப்பதனால் And நீங்களும் இவ்வாறு நம்பிக்கை faith வைத்திருந்தால் will உங்களால் bring அசைக்க victory. முடியாதவர்களாக இருக்க முடியும். யாருமே உங்களை ஆட்ட இயலாது. If you have உங்களுடைய faith in நம்பிக்கை Baba, உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். naturally you should have faith இப்பொழுது in Baba's knowledge. உங்களுக்கு பாபாவிலே நம்பிக்கை இருந்தால் First, you need faith in Baba. உங்களுக்கு Then you பாபாவுடைய can have ஞானத்திலும் faith in நம்பிக்கை இருக்கும். yourself and Rama. முதலாவது உங்களுக்கு பாபாவில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களில் நம்பிக்கை வச்சிருப்பீங்க, பாபாவில் நம்பிக்கை வச்சிருப்பீங்க. Sometimes we are making effort, but we are not achieving success. அடுத்த கேள்வி, Could it be that Maya is making me want more and more சில and நேரத்தில் நாங்கள் more கடுமையாக success? முயற்சி செய்கிறோம், ஆனால் So we அவ்வளோத்துக்கு have a வெற்றி goal. கிடைக்கிறேல. And Maya's pushing the goal, அது- achieve more. So I'm feeling like I'm not getting success. எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கின்றது. இப்போ மாயை எங்களுடைய இலக்கை பின்னால் தள்ளி கொண்டு போகுதா, அதால் நான் சிரமப்பட வேண்டி இருக்குதா? And it's good to அப்போ have. தீதி சொல்கிறா மாயா இலக்கை தள்ளி கொண்டு பின்னுக்கு கொண்டு போகாது. It's good. நான் to தான் have கஷ்டப்படுறேன் higher aim ஏதோ ஒரு காரணத்தால். achieve அப்போ that. நான் இன்னும் Because முயற்சி unless செய்து there is எனக்கு aim, நிறைய you வெற்றிகள் won't கிடைத்தால் work நல்லது தானே. towards உயர்ந்த achieving. இலக்குகளாக நோக்கி It's நான் always போனால் அது good நல்லது to have தானே. அப்படி ஒரு இலக்கு இருக்கிறது நல்லது highest தானே. aim in our life. இப்படி ஒரு But இலக்கு there should இல்லாட்டி be நாங்கள் stress, என்னத்தை no? நோக்கி முயற்சி If செய்ய I keep போகிறோம். pushing அதனால myself இலக்குகள் so much. உயர்ந்த Yeah, we இலக்குகளாக should not இருக்கிறது push மிகவும் நல்லது. too much. ஆனால் And இப்போ சிஸ்டர் no சொல்கிறா stress. அதில் எனக்கு ஒரு மன அழுத்தம் பெறக்கூடாது இல்லையா? Because இப்போ தீதி சொல்கிறா நாங்கள் அதிக அளவு you எங்களை need போட்டு that வருத்தக்கூடாது, also. முயற்சி செய்கிறோம் என்று Faith in சொல்லி Baba, மன அழுத்தத்துக்கு faith in ஆளாகக்கூடாது, Rama, பதட்டப்படக்கூடாது. That, yes, ஏனென்றால் I will உங்களுக்கு be அங்கேயும் கூட successful. பாபாவில் நம்பிக்கை இருக்க Baba has வேண்டும், promised நாடகத்தில் to நம்பிக்கை இருக்க follow my வேண்டும். direction and you will be நான் successful. நிச்சயமாக வெற்றி அடைவேன் என்று நீங்கள் Is இருக்க it வேண்டும். possible பாபா that somebody can உங்களுக்கு misuse their fortune? சத்தியம் You செய்திருக்கிறார். have fortune, ஆகவே but you நிச்சயமாக வெற்றி misuse it. கிடைக்கும் So உங்களுக்கு. Maya comes, Maya influences you. யாராவது தங்களுடைய So how can we be very பாக்கியத்தை alert? தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் Yes, இருக்கின்றதா? many times what மாயை happens, உங்களை 100% ஆதிக்கத்துக்குட்படுத்தி, அப்ப நீங்கள் Children எப்படி இதிலே get அலர்ட்டாக இருக்கலாம் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. And நீதி சொல்றா they பல சந்தர்ப்பங்களிலே just ஒருவர் இறந்து keep on விட்டால் spending பிள்ளைகளுக்கு நிறைய சொத்து on கிடைக்கும். gambling அவையில் பிரகாத or buying வீணாக things. செலவழித்து and சூதாட்டத்தில் அல்லது all money in a year or so. தேவையில்லாமல் பொருட்களை கொள்வனவு So that செய்து is வீணாக்கி சொத்துக்களை அழிக்கலாம். எல்லா பணத்தையும் Having that ஒரு sort வருஷத்துல of கூட இல்லாமல் spending ஆக்கலாம். spree, அப்ப they can அது lose their fortune. Next verse. அவைக்கு So how can we be alert? செலவழிக்கிறதன் so Maya மூலமாக doesn't தங்களுக்கு influence கிடைத்த us. பாக்கியத்தை So we அவர்கள் spend இழக்க all our வாய்ப்புண்டு. fortune spiritually. அடுத்த கேள்வி, அப்ப நாங்க have எப்படி to be விழிப்பாக இருக்கலாம்? அப்ப judging மாயை எங்களை Judgment ஆதிக்கத்துக்குட்படுத்தி எங்களுடைய ஆன்மீகத்தை Discerning power. அழிக்காமல் இருப்பதற்கு. right, அப்ப what தீதி is சொல்றா wrong, உங்களுக்கு சரியான ஒரு what முடிவெடுக்கிற தன்மை Baba இருக்க says, வேண்டும், how பகுத்தறிய we should தெரிய வேண்டும், use எது சரி எது பிள்ளைன்னு புரிஞ்சு கொள்ற our ஆற்றல் இருக்க வேண்டும். money பாபா or இப்போ என்ன fortune சொல்றார்? and not நாங்கள் எவ்வாறு just எங்களுடைய blindly பணம் அல்லது spend it. பாக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். So நாங்கள் discern how you use அதை it. சும்மா வீணாக்க கூடாது. ஆகவே Is it right to give tips to others? நீங்கள் எப்படி You know இதை how we give a பயன்படுத்த tip, வேண்டும்? like somebody does some work, you give them extra money. Is that right? If they do a good job? மற்றவர்களுக்கு நாங்கள் கொஞ்சம் I எக்ஸ்ட்ராவாகவே செய்கிற வேலையை விட காசு கொடுப்போம், டிப்ஸ் that's கொடுப்போம், அது ஓகேயா என்று கேட்குறாங்க. social system. If you go படி to சொல்கிறா restaurant, you eat அதுதான் and எங்களோட you give சோஷியல் some tip சிஸ்டம். to the நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு waiter. போனால் அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு somebody has டிப்ஸ் done கொடுப்பீங்க good job, அந்த வெயிட்டருக்கு. at least
appreciate and server-க்கு. say well done, etc. அத மாதிரி யாராவது also எங்களுக்கு நல்ல உதவி செய்தா குறைஞ்சது அவைகளுக்கு நாங்க sort of a பாராட்டி tip to appreciate வெல் டன் என்று somebody's சொல்லுவோம். done good job, praise them, appreciate. அதுவும் கூட டிப்ஸ் தான், அவங்களோட சேவையை பாராட்டுறது. So யாராவது நல்லா now சேவை questions செய்தா about அவையில being பாராட்டுவோம். 16 அதுவும் டிப்ஸ் celestial தான். degrees complete. So what is the நல்ல ஒரு definition உதவி of செய்தா. அடுத்த 16 கேள்வி, celestial degrees நாங்கள் 16 this celestial connected degrees with the 16 கம்ப்ளீட்டாக arts? இருப்பது, in golden age? 16 கலைகள் சம்பூர்ணமானவர்களாக Yeah. இருப்பது என்பதற்கான connected வரைவிலக்கணம் to 16 என்ன? அது 16 கலைகளோடு சம்பந்தப்பட்டதா சத்திய So the art of யுகத்தினுடைய friendship, the art of dealing with தீதி others, சொல்றா all of these arts. 16 கலைகளோடு சம்பந்தப்பட்டது. ஆர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆர்ட் So ஆஃப் is there டீலிங் any வித் other அதர்ஸ், question anyone நட்புறவாடும் wants to கலை, ask? I think மற்றவர்களை கையாளும் கலை, Almost finished. இப்படியானதோடு சம்பந்தப்பட்டதா? அப்போ அடுத்தது சிஸ்டர் வந்து சொல்றா, Good. எல்லாம் கிட்டத்தட்ட So கேள்விகள் we have முடிஞ்சுது. வேறு யாராவது 10 கேள்விகள் minutes கேட்க விருப்பம் என்றால் To meditate. கேட்கலாம். அப்போ டிடி சொல்றா, See you சரி next week. இன்னும் எங்களுக்கு 10 நிமிஷம் இருக்குது, நாங்கள் தியானம் செய்யலாம். Sunday. So பிறகு we'll உங்கள் meet அனைவரையும் 10 அடுத்த o'clock Indian time. வீக்கெண்டுக்கு Let's have நாங்கள் காலை 10 மணிக்கு 10 சந்திப்போம். minutes ஏனென்றால் அது meditation. 3வது ஞாயிற்றுக்கிழமை. இப்பொழுது நாங்கள் 10
அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். ஆத்ம முயற்சியில் பலவிதமாம், ஒவ்வொருவரும் அதில் ஒரு விதமாம். சங்கம யுகத்தினில் சேர்ந்தே இருந்து சத்யுக திரேதா சென்றிடுவோம். சாந்தி சுகமும் பெற்றிடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். நம் தீப ஒளியால் பல தீபம் ஏற்றி தீபமாலா என செய்திடுவோம். காற்றில் ஆடும் தீபம் போல ஆனந்த மிகுதியால் ஆடிடுவோம். ஆத்ம ஞானம் மிகுந்திடுவோம். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். சேவை ஒன்றே உன் மூச்சு, ஞானம் ஒன்றே நம் பேச்சு. சேவை ஒன்றே உன் மூச்சு, ஞானம் ஒன்றே நம் பேச்சு. ஞானத்தை உலகிற்கு தந்தே நீயும் தாமரை மலராய் வாழ்ந்திடுவாய். தந்தையின் அன்பை பெற்றிடுவாய். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். பரமாத்மா தந்த எழில் தீபம். ஆத்ம ஒளியை கண்டு சிவனே ஆனந்தம் மிக அடைகின்றார். புன்னகையால் முகம் சிரிக்கின்றார். ஆத்ம ஞானம் ஒரு தீபம். ஓம் சாந்தி.